வணக்கம். தற்குறியை தாக்கும் சாட்டை, சேர்ந்து கும்மி அடிக்கும் அதிமுக, மௌனித்து போன அணில்கள். இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தால் தான் நான் நல்ல நல்ல காணொலி போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நல்ல நல்ல காணொலிகளை போட முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப தொடர்ந்து இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா, இந்த சாட்டை குறுமுருகன் வந்து தாவேகாவினுடைய அந்த கட்சி தொண்டர்களையும் விஜயையும் போட்டு தாக்கி எடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தற்குறி கூட்டத்தை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்துவதன் மூலமாக அவங்கள வந்து எந்த அளவு வந்து நக்கல் பண்ண முடியுமோ, எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவு வந்து அவங்கள வந்து அதாவது கருத்தியல் ரீதியாகவும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி, இல்லை அவங்களுடைய பிஹேவியரை வச்சு எந்த அளவு அவங்கள தாக்கி நஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நஷ்டப்படுத்திட்டு இருக்காப்புல இந்த சாட்டை துறைமுகன் என்கிற சாட்டை. இப்ப இது ஏன் வந்து இப்படி வந்துச்சுன்னா, நம்ம இப்ப தொடர்ந்து வந்து விஜயனுடைய அந்த நடவடிக்கைகள், தற்கொலை அணில்களோட அணிவல்களையும் நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோங்கிறத பாக்குறோம். அதாவது கரூர் இன்சிடென்ட்ல இருந்து தொடர்ந்து நம்ம அதை பார்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த போலித்தன்மை அல்லது அவங்க வந்து சும்மா நாம்கி வாசாதான் வந்து பாஜகவை கொள்கை எதிரியான்னு சொல்றது, மற்றபடி வெறுமனே வந்து ஒரு ஃபேன் பேஸோட ஒரு ரசிக அந்த மனப்பான்மையோட வந்து அவங்க ஒரு பிஹேவ் பண்றது, அதன் மூலம் அவங்க அந்த கட்சி வந்து அவ்வளவு ஒரு கொள்கை ரீதியான ஒரு அரசியல் கட்சிக்குரிய எந்த இலக்கணமும் இல்லாத ஒரு கட்சியா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இதுல சமீபத்திய வரவு தான் வந்து இந்த சாட்டை துறைமுருகன். இப்ப இந்த சாட்டை துறைமுருகன் ரொம்ப அதிகமா இது பண்றதுக்கு விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சமீபத்துல நடந்த அந்த செயல்வீரர்கள் கூட்டம் தாவே நடத்திச்சிருங்களா, அந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த அணில் கூட்டங்களை, இந்த தற்குறிகளை வந்து பின்னி பெடல் எடுக்கிறாப்புல இந்த சாட்டை துறைமுருகன். முன்னாடி வந்து இது வெறும் திமுக மற்ற கட்சிகள் மட்டும்தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்ப ஆலப்ப சட்டம் பாத்தீங்கன்னா அவருடைய கவனம் முழுவதுமாக இந்த அணில் கூட்டத்தை, தற்கொலை கூட்டத்தை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால்தான் வந்து நீங்க டெய்லி ஒரு காணொலி போட்டுறாப்புல. அதாவது இவங்களுடைய எல்லா விஷயங்களையும், சின்ன சின்ன நடவடிக்கைகள் கூட, அது ஆதவர்ஜனாவுடைய பேச்சா இருக்கலாம், இல்ல புதியானந்தோட பேச்சா இருக்கலாம், இல்ல ராஜ்மோகனுடைய பேட்டியா இருக்கலாம், இல்ல விஜயோட அந்த உரையா இருக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சு பிரிச்சு மேயிறாப்புல இந்த சாட்டை துறைமுருகன் வந்து. நமக்கு சாட்டை துறைமுருகன் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து திமுகவை விட, விடுதலை சிறுத்தைகளை விட, மற்ற கட்சிகளை விட சாட்டையோட இந்த தாக்குதல் என்பது, தாவேகா மீதான தாக்குதல், விஜய் மீதான தாக்குதல் என்பது ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சோ, இது எந்த ரேஞ்சில கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து சாட்டைக்கு வந்து ரெண்டு லாபம் இருக்கு. ஒண்ணு வந்து அணில் குஞ்சுகளுடைய ஃபேன் பேஸையும் கொஞ்சம் இவர் வந்து வியூஸ்க்காக ஏத்திக்கிற அந்த ஒரு லாபம் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து தங்கள் கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த எதிர்வினையாக வந்து தாவேகாவை விமர்சிக்கிறதுக்கும் இந்த ஸ்பேஸை வந்து சாட்டை துறைமுருகன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத, இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு எந்த அப்ஜெக்டிவா இருந்தாலும் எல்லாருமே வந்து விஜய் சேர்ந்து எதிர்க்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கு சாட்டை துறைமுருகனும் உட்பட்டு செயல்படுறதால நம்மளும் வந்து சாட்டை துறைமுருகனை இந்த நேரத்துல ஆதரிச்சு தான் ஆகணும், அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரம் இந்த சாட்டையோட இந்த தாக்குதலை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ அதாவது வெறும் தகவலா மட்டும் சாட்டை சொல்லல, ஒரு விஷயத்தையும் டீகோட் பண்றாப்புல. அவங்க பேசுற ஒரு கருத்தியல்ல உள்ள அந்த போலித்தனம், அந்த கருத்தியல் தெளிவற்ற தன்மை, இதை எல்லாத்தையுமே வந்து சாட்டை துறைமுருகன் வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்களா. பல்வேறு உதாரணங்கள் மூலமாகவும் அவருக்கே ஒரு அந்த நகைச்சுவை, அந்த ஒரு காட்டமான ஒரு கேள்வி கேட்பதன் மூலமாகவே வந்து அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இன்னொரு அடிஷ்னலான தகவல் என்னன்னா, அதிமுக வந்து இவ்வளவு நாளா வந்து விஜய்க்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் எப்பயாவது வருவாரு, எப்படியாவது வந்துருவாரு, அவர் தேசிய முன்னணி கூட்டணிக்கு நம்மளோட வந்தாருன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸா வந்து திமுகவுக்கு எதிராக கட்டமைச்சு தேர்தலில் வந்து சந்திச்சா நமக்கு நிறைய லாபம் இருக்கு, அதோட இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்குன்னு அதிமுகவும் எடப்பாடியும் வந்து பயங்கரமா தேவடு காத்திருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து அவங்க அழைப்பு விடுத்து பார்த்தாங்க, வேற சோர்ஸ் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட், அசம்பிளிலையும் சப்போர்ட் பண்ணாங்க, வெளியிலையும் சப்போர்ட் பண்ணாங்கிறத பாக்குறோம். இவ்வளவு இருந்தும் வந்து அந்த விஜய் வந்து நன்றி கட்டத்தனமா நம்பிட்டாப்ல, தங்களுடைய அந்த வேண்டுகோளை வந்து நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சதோட இல்லாம தங்களை வந்து அடிமை சொல்லியும், அதே மாதிரி தாங்கள் வந்து ஒரு தங்களுக்கு எதிரியே இல்லை, திமுக தான் தங்களுக்கு எதிரி,
அதனால அடிமை பிளஸ் அவங்க வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விமர்சனங்களை வச்சதால அதிமுகவும் ரொம்ப கடுப்பாகி இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப சாட்டை துரைமுருகன் வந்து எந்த அளவு தாக்குறாப்லையோ அதை விட பன்மடங்கு வேகம் எடுத்து இன்னும் வீரியமாக அதிமுக வந்து ஐடிவிலும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா விஜயை போட்டு போட்டு பின்னி பேடல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். முன்ன கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்து விஜயனுடைய அந்த கட்சியும் சரி, விஜயும் சரி, விஜயனுடைய இந்த தொண்டர்கள், அந்த ஃபேன்கள் எல்லாம் விஜயே யாரையுமே விட்டு வைக்கிறான்னு வைங்களேன், அந்த அளவு படு மோசமான ஒரு ஒரு காத்திரமான படு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து அதிமுகவும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக இப்ப வந்து திமுக அடிக்கிறது, இல்ல திமுக தாவேகாவை தாக்குறது, இல்ல வேற கட்சிகள் வந்து இந்த தாவேகாவுக்கு எதிரான கட்சிகள் தாக்குறதுங்கிறதெல்லாம் போய் இப்ப அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இது 2மே வந்து இந்த கட்சியை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோசியல் மீடியாவில எந்த பக்கத்துல திறந்தாலும் இந்த ஏடிஎம்கே ஐடிவிங்கா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் ஐடிவிங்க பிளஸ் சாட்டை, இந்த 3 திசையில இருந்தும் தாவேகாவுக்கு விஜய்க்கு வந்து படு பயங்கரமான அட்டாக் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த அட்டாக் வந்து இன்னும் தொடரும் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா விஜய்க்கு வந்து இது தேவைதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு கொள்கை தெளிவு கிடையாது, இல்ல தான் வந்து பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு தான் வந்து அந்த விஷயம் வந்து அந்த உண்மை வந்து வெளியுறவுக்கு தெரிஞ்சிட்டதுங்கிறதால இன்னும் வேஷம் அதிகமான ஒரு வேஷத்தை போடுறாப்புல விஜய். தான் வந்து பாஜகவுக்கு எதிரிங்கிற மாதிரி, கொள்கை எதிரிங்கிற மாதிரி இந்த வேஷம் தான் அதிகமா இருக்க ஒழிய உண்மையில வந்து அவருடைய அந்த நடவடிக்கைகள் வந்து அவர் பாஜகவுடைய பி டீம் தான், பி டீம் இல்ல, பாஜக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான். எதிர்காலத்துல அவர் வந்து பிஜேபியினுடைய இன்ட்ரெஸ்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவாரு, பிஜேபியினுடைய ஆதரவு நிலை தான் அவர் எடுப்பாரு, மறைமுகமா எடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கும் தெரிஞ்சு போச்சு, நாம் தமிழருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் வந்து இந்த 2 கோஷ்டியுமே வந்து இவங்களை அடிக்கிற அடியில இவங்க வந்து இன்னும் வந்து இந்த தாவேகா மோர் அண்ட் மோர் எக்ஸ்போஸ் ஆயிடுங்கிறது ஒரு அனுகூலம். இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு காத்திரமான விமர்சனத்தை வைக்கிறதுக்கு வந்து 2 நன்மைகள் நடக்கும். ஒண்ணு வந்து தாவேகா வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு எதிரி தான், தாவேகா வந்து தனித்து விடப்பட்டிருக்கு, 2026 தேர்தலில் வந்து தாவேகா வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த 2 அப்ஜெக்டிவ் தான் வந்து இந்த விமர்சனங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில வந்து நாம் இந்த சாட்டையா இருக்கட்டும், இல்ல அதிமுக ஐடிங்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து விஜய் அடிக்கிறத நம்மளும் சேர்ந்துதான் விஜய் அடிக்கணும். ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து ஒரு நேர்மையான எண்ணம் கிடையாது, ஒரு நேர்மையான அரசியல் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. பாஜகவுக்கு எப்படியாவது அடி பண்ணிடணும், எப்படியாவது பாஜக எதிர் ஓட்டுகளை வந்து திமுக அணியில போகக்கூடிய பாஜக எதிர் ஓட்டுகளை வந்து பிரிக்கணும், இல்லை குறைக்கணும், இல்லாட்டி ஓரளவு மைனாரிட்டி ஓட்டிஸ் அங்கிருந்து இங்க தள்ளிடணும் அப்படிங்கிறதா விஜயனுடைய அல்டிமேட் எய்மாங்கிறதால இந்த மாதிரியான சாட்டை திருமணங்களுடைய தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழருடைய தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவுடைய தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளுடைய தாக்குதலை நாம் வந்து வரவேற்றுதான் ஆகணும். தொடர்ந்து இந்த சாட்டையினுடைய வேட்டை தொடருமா, இந்த அணில்கள் எப்படி வந்து அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம மன்னித்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவோம். அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.